தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். நான் கடவுள்கிட்ட வரம் கேட்கறது எப்படி? ஒரு நிமிஷம் தபஸ் பண்ணுங்க. அதை பண்ணும்போது உங்களுக்கு 50ல் ஃபுல்லாக தபஸாக கொடுக்கணுமா, 60ல் தபஸ் கொடுக்கணுமா, அந்த அம்பாள் கொடுப்பா. அட்லீஸ்ட் ஒரு 11 நாள் உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களால் தொடர்ந்து நினைக்க முடியுமா? கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் அது மாறிக்கிட்டே தான். ஒவ்வொரு நாளா அரை மணி நேரம் 10 நிமிஷத்தில் நம்ம நினைப்போம், அடுத்த நிமிஷத்தில் நம்ம தாட் ப்ராசஸ் மாறுது. இடைவில்லாமல் நினச்சி பாருங்களேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஆன்மீகத்தை தேடி இப்போவே இளமையிலே வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, அதை தேடி பயணப்படுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மதிப்பில்லாத ஒரு பொருள் உங்களுக்கு தங்கமாக கிடைக்க போகுது. 60 வயசு கேச்சு கிடைக்க போகிறது இப்போவே கிடைச்சிருச்சு, நல்லது தானே. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டீங்க, ஸ்பிரிச்சுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் வே, திரும்பி வர முடியாது. அந்த ஈஸ்வரன் கிட்ட சேர்ந்துட்டீங்க, நோ ரீபேக் அட் ஆல். ஆன்மீகத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி வேண்டலாம். ஆனால் அப்போ நான் இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ முடியாதா, இந்த வாழ்க்கையில் நான் சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ரொம்ப அடைய முடியாதான்னு கேட்கும்போது அந்த பிரபஞ்சம் அடைய முடியாதுன்னு சொல்லுமா. இந்த ஒரு ஒன்லைன் தான் கர்மா அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியும்? ஒன்று என்ன கொண்டு வந்தியோ அதை கொடுக்கிறது. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் சிலையை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகரும் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசருமான ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இப்போ பொதுவாக நம்ம கடவுள்கிட்ட வரங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்துல தான் வந்து தவம் செஞ்சு முனிவர்கள் கடவுள்கிட்ட வேண்டிய வரங்களை வந்து பெற்றாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கடவுள்கிட்ட தவமாக இருந்து பூஜைகள் பண்ணி வந்து வாங்கினாங்க. இப்போ இந்த காலத்தில் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அந்த தவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்போ நான் கடவுள்கிட்ட வரம் கேட்கறது எப்படி? ஏன் தவம் பாசிபிள் இல்லை? கண்டிப்பாக முடியும். தவத்தை கம்மியாக பண்ணுங்க, அந்த தவம் உங்களுக்கு எப்போ ஃபுல்லாக கொடுக்கணுமோ கொடுத்துரும். இப்போ எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிக்ஸ் இந்தியா கம்பெனியில் சூப்பர்வைசராக இருந்தார், அப்புறம் ஹெட் சூப்பர்வைசராக இருந்தார், அப்புறம் யூனிட்டுக்கு இதுவானார். அப்புறம் அவரால் வந்து ஃபுல் ஜபம் பண்ண முடியாது. ஆனால் காலையில் எழுந்து சந்தியாவந்தம் பண்ணி காயத்ரி ஹோமம் பண்ணி அவரால் முடிஞ்ச தபஸை பண்ணி அவர் போவார். உங்களால் முடிஞ்ச ஒரு நிமிஷம் தபஸ் பண்ணுங்க. ஏன் அது பண்ண முடியாத? அதை பண்ணுங்க. அதை பண்ணும்போது உங்களுக்கு 50ல் ஃபுல்லாக தபஸாக கொடுக்கணுமா, 60ல் தபஸ் கொடுக்கணுமா, அந்த அம்பாள் கொடுப்பா. சரி, ஓகே, இது கூட எனக்கு பொறுமை இல்லைப்பா. அந்த ஒரு நிமிஷம் நான் ஊரை சுற்றுவேன், ஜாலியாக இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பேன், டான்ஸ் ஆடுவேன், ஆனால் இதெல்லாம் பண்ணுவேன், ஆனால் இது எனக்கு வராது அப்படின்றவங்களுக்கு அட்லீஸ்ட் யாரையும் கெடுக்காமல் இருக்க போதும். மனமது செம்மையானால் மூச்சை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமே செம்மையாமே. இதோட அர்த்தம் என்ன? பேசுகிற வார்த்தை யோசித்து பேசினாலே போதும். வீட்டில் அம்மா அப்பா இல்லை குழந்தைய வந்து கோபம்ங்கிறது அது ஆத்மார்த்த கோபம் கிடையாது. அந்த செகண்டில் வரும், நம்ம நம்மளே போய் அவங்கள கட்டி பிடிச்சிப்போம் கொஞ்சம். ஆனால் உங்களோட நண்பர்களையோ உங்களோட செயல்பாட்டிலையோ இதே அம்மா அப்பா குழந்தைங்கக்கிட்ட உங்கள் செயல்பாட்டிலேருந்து வெளியில் வரத்தோ இதெல்லாம் பண்ணாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது செய்யும். இதுக்கு மேலேயும் நல்லது செய்யலைன்னா உங்கள் தாட் ப்ராசஸ் தான் ப்ராப்ளம். தாட் ப்ராசஸை நீங்கள் வந்து பில்டப் பண்ணிக்கலன்னா ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. ரஜினி சாரோட ஃபேமஸ் டைலாக், வாட் யூ திங்க் யூ பிகேம். அது எங்கே வருது? நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். மகாபெரிவர் சொல்லியிருக்காரு, நம்ம மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மனநிலை டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா,
மனநிலை பாதிக்கப்பட்டவங்களோட டாக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க, எங்க ஒரு விஷயத்த நம்ம விடைவிடாம நடக்கிறோமோ அது அப்படியே மாறப்படுதுன்னு தீர்மானிச்சிருக்காங்க. இதே நம்ம டிவோஷனலுக்கும் சொல்லப்படுது. நம்ம என்ன பண்றோம், நீங்க ஒன்றும் இல்லைம்மா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 11 நாள் உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களால தொடர்ந்து நினைக்க முடியுமா? கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் அது மாறிக்கிட்டே தான் ஒவ்வொரு நாளா 1/2 மணி நேரம் 10 நிமிஷத்துல நம்ம நினைப்போம், அடுத்த நிமிஷத்துல நம்ம தாட் ப்ராசஸ் மாறுது. இடைவிடாம நினைச்சு பாருங்களேன். இடைவிடாம நினைக்கிறதுனா, இப்போ நான் வந்து உங்களுக்கு எடுப்பேன், ஏன் உங்களாலலாம் வர முடியாதுமா, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உடனே உங்களுக்கு அப்படியே மனசு மாறிடும். இவர் இப்படி சொல்லிட்டாரு, அப்போ அப்படி நடக்காதா, நம்ம லைஃப்ல அப்படி மாறாதா அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ எப்படி நடக்கும்? இடைவிடாம நினச்சிக்கிட்டே இருங்க, இடைவிடாம யோசிச்சுக்கிட்டே இருங்க, இடைவிடாம பண்ணிக்கிட்டே இருங்க. தூக்கத்துலேயும் அது வரணும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, இதே ஆங்கரிங்க நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் செய்கிறதா இருக்கலாம். டே அண்ட் நைட்டாக செஞ்சு ஒரு மாதம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கனவுலையும் இதான் வரும். எழுந்து பார்த்தா நீங்கள் வீட்டில் இருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் நம்மளை சார்ந்தே போகும். அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. எண்ணங்கள் என்ன வேணாலும் அடைய முடியும். அந்த எண்ணங்களை பிடிக்கும்போது என்ன வேணாலும் செய்ய முடியும். ஸோ தபஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது, தபஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் 1 நிமிஷமாவது பண்ணலாம். பண்ண முடியாதவங்க நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கோங்க, நல்ல விஷயத்த செய்யுங்க. இதுவும் செய்ய முடியாதவங்க எண்ணத்தை மாற்றுங்க, சரியாயிடும். பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, இளமை பருவத்தை ரொம்ப ஜாலியாக வச்சுட்டு ஒரு 67 வயசுக்கு அப்புறம் ஆன்மீகத்தை தேடி போவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்னப்பா காலம் போன காலத்தில் வயசாயிடுச்சு, நம்ம எல்லாரும் என்ன காசி ராமேஸ்வரம் போக வேண்டியதான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஆன்மீகத்தை தேடி இப்போவே இளமையிலே வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, அதை தேடி பயணப்படுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லது, ஒரே வார்த்தையில் சொன்னால் நல்லது. ஏன்னு கேட்டால், உங்களுக்கு தங்கம் கிடைக்க போகுது. எவ்வளோ 1000 டன் இல்லை, 1,00,000 டன் இல்லை, எவ்வளவோ ஒரு மதிப்பில்லாத ஒரு பொருள் உங்களுக்கு தங்கமாக கிடைக்க போகுது. அது உங்களுக்கு இப்போவே கிடைச்சிடுச்சு. 60 வயசு கேச்சு கிடைக்க போகிறது இப்போவே கிடைச்சிடுச்சு. நல்லது தானே? ஸோ அவங்க யங்ஸ்டர்ஸ் அதில் இருக்கிறது நல்லது தான். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை சார்ந்தே ரொம்ப உள்ளே போகக்கூடாது. அதுக்குள்ளே போயிட்டு ஒய்ஃபையும் பார்க்கணும், அதுக்குள்ளே போயிட்டு ஹஸ்பண்டையும் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆங்கரிங் பண்ண அதே எண்ணம் வர மாதிரி ஒரே விஷயத்தை நீங்கள் செயல்பாடு செய்யும்போது அதோட ஆற்றல் அதிகமாகிடும், ஈர்ப்பு அதிகம். அதுவும் 2வது ஸ்பிரிச்சுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன் வே, திரும்பி வர முடியாது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு விஷயம் அந்த ஈஸ்வரன் கிட்ட சேர்ந்துட்டீங்க, நோ ரீபேக் அட் ஆல். நல்லா யோசிக்கணும். ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கலாம், ஆன்மீக விஷயங்கள் செய்யலாம், ஆன்மீகத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி வேண்டலாம். ஆனால் எல்லாத்துக்குமே அளவு இருந்தால் நல்லது. கிரகஸ்தனாக இருக்கும்போது, அதனால தான் அந்த காலத்தில் பாலயம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு சொல்லப்பட்டிருக்கு. பாலயம்னா என்ன? குழந்தையா இருக்குது. பிரம்மச்சரியம்னா பிரம்மச்சாரியா இருக்குது. கிரகஸ்தன்னா கல்யாணம் ஆனது. வானப்பிரஸ்தம்னா நம்மளோட என்னென்ன கர்மாக்களோ அதெல்லாம் முடிக்கிறது. அது முடிஞ்சோன்னா சந்நியாசம். இப்படி போனால் கரெக்டு சார். அப்போது மகா பிரிவா எடுத்தோன்னே போனார். இதெல்லாம் மகா பிரிப்பு இவ்வளோ மகான்கள் வந்து எடுத்தோன்னே, ரமண மகரிஷி எடுத்தோன்னாரு. அதெல்லாம்னா அவங்க வரும்போதே ஆயிட்டாங்க. நீ ஏன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உனக்கு கர்மா இருக்கிறதுனால. நீ ஏன் வந்து குடும்பத்தை எடுத்துக்கிட்ட? உனக்கு கர்மா இருக்கிறதுனால. நீ ஏன் வந்து குழந்தைய பெற்றுக்கிட்ட? உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு கேதுவோட ஆற்றலில் மட்டும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும். அவங்க அதுக்கு தானே வந்திருக்காங்க. பட் இந்த மாதிரி இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா,
எப்படி நம்ம தலைக்கவசம் நல்லதுன்னு சொல்கிறோமோ, இது உடலுக்கு ஆத்மபல கவசம் நல்லது. ஓகே சார். பொதுவாக இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் தான் மனிதருடைய எல்லா விஷயங்களையும் வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போன ஜென்மத்தில் வந்து என்ன பாவம் செஞ்சேன் புண்ணியம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றவாங்க. அப்போ இந்த பாவம் புண்ணியங்கள் எல்லாமே ஒருத்தருடைய இந்த வாழ்க்கையை கஷ்டங்களுக்கு உள்ளாக்குது அப்படின்னா, அப்போ நான் இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ முடியாதா, இந்த வாழ்க்கையில் நான் சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை எப்படி பார்க்குறேன்? கண்டிப்பாக அடைய முடியுமா? அதாம்மா எண்ணம். மனம் போர் வாழ்க்கை. அதான் திரும்பவும் சொல்கிறேன். அதாவது நீங்கள் எந்த விஷயத்த வந்து ரொம்ப அடைய முடியாதா அடைய முடியாதா அடைய முடியாதான்னு கேட்கும்போது அந்த பிரபஞ்சம் அடைய முடியாது அடைய முடியாது அடைய முடியாதுன்னு சொல்லுமா. நீங்கள் பெரிய மலை மேலே ஏறி போனீங்கன்னா உங்கள் நேம் சொல்லி பிரியா அப்படின்னு கத்துனீங்கன்னா அது என்ன பண்ணும்? அதே தான் பிரபஞ்சம். நான் ஜெயிப்பேன் அப்படின்னா ஜெயிப்பேன் 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 அது பண்ணுமா. அந்த எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. யாராலையும் சாதிக்க முடியாதது கிடையாது. ஆனால் நீங்கள் யாருன்னு யோசிக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், மேண்டின் ஸ்ரீனிவாசன் சச்சின் டெண்டுல்கர் ஆக முடியாது. சச்சின் டெண்டுல்கர் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. சூப்பர் ஸ்டார் செஸ் வீராணை தலைவர் புத்திசாலியான விஸ்வநாதன் ஆக முடியாது. யாரும் அவங்களாக முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் கடவுள் கொடுத்துருக்கான் இல்லையா? டைரக்டரால தான் ஒரு நடிகன் வரான், நடிகனால தான் ரசிகரால தான் நடிகன் முன்னேறான். அப்போ ஒரு ரசிகன் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். ரசிகர் இல்லைன்னா நடிகர் வர முடியுமா? நடிகர் இல்லைன்னா டைரக்ட் பண்ண முடியுமா? டைரக்ஷனுக்கு இவ்வளோ லைட்டிங் வேணுமே, கேமராமேன் வேணுமே, கேமரா வேணுமே, இது எல்லாமே வேணும்ல. எல்லாத்துக்கும் ஆட்கள் வேணும்ல. காலில் போடுற செருப்புக்கு கூட அந்த உழைப்பாளி இல்லைன்னா நீங்கள் எப்படி செருப்பு போடுவீங்க? அதுவாக ஆசைப்படுங்க. நான் திரும்பவும் அதுதான் சொல்கிறேன். நல்லா யோசிங்க, ஒருநிலைப்படுத்துங்க. உங்களுக்கான விஷயம்னு கடவுள் என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்க. இல்லை இல்லை நான் இதை தான் யோசிப்பேன் அப்படின்னா காலம் இப்படி தான் பண்ணும். ஓகே சார். பொதுவாக கர்மா அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஒன்லைன் தான் கர்மா அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியும்? கர்மா அப்படின்னா ஒன்று என்ன கொண்டு வந்தியோ அதை கொடுக்கிறது, அவ்வளோதான். நீங்கள் ஒன்லைனை கேட்டால் அதான் சொல்ல முடியும். நீங்கள் என்ன கொண்டு வந்தியோ அதை கொடுக்கிறது. இப்போ நீங்கள் வீட்டில் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தீங்க? ஷூட்டிங்ஸ் 2-3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, மேக்கப் செட் வந்திருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் போன ஜென்மத்தில் வந்து விட்டதை இந்த ஜென்மத்தில் கொடுக்குது. அதனால தான் ராகு கேது. ராகு என்ன சொல்லப்படுது? போன ஜென்மத்தில் நீ அடைய முடியாத விஷயத்த நான் தரேன்னு சொல்றது ராகு. புரியுதா? போன ஜென்மத்தில் 10ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் வந்து சரியா அடையலை. ஸோ யூ பார்ன் எகெயின். 10ஆம் இடத்துல ராகுன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கும். அது என்ன சொல்லும்? போன ஜென்மத்தில் நீ சுகத்தை சரியா கொடுக்கல, இது அடையல, இது கொடுக்கல. உங்க அம்மாவை ஒழுங்கா கவனிக்கல, கவனி. 3ஆம் இடத்துல இருந்தா கேது சகோதரனை கவனிக்கல. 9ஆம் இடத்துல இருந்தா அப்பாவால சுகம் ராகு இல்லையா? அதுவே 9ஆம் இடத்துல கேது ஆயிடுச்சுன்னா அப்பாவுக்கு சர்வீஸ் செய். இதுதாம்மா கர்மா. ராகு கேது சனி இது 3ம் ஜாதகத்தில் வந்து கர்மாவை இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ நம்ம என்ன கொண்டு வந்தோமோ அது அக்யூரேசியாக செய்யும். இத்தனை பெரிய ரூமில் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ரூமு சவுண்டு இல்லாமல் பின்ட்ராப் சைலண்டாக இருக்குது. இதையும் பிரபஞ்சம் பார்க்கும். நம்மளால் வந்து இப்படி தான் பார்க்க முடியுது. இந்த 2 பக்கத்தில் இருக்கிற கேமராமேன் கூட என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது.
அவங்க என்ன பேசுறாங்க கூட நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? ஆமா. ஆனா பிரபஞ்சம் வந்து அக்யூரேசியா நீங்க என்ன பண்றீங்கங்கிறது ஒரு அணு அசையாம அப்படியே போட்டு காட்டும். ஓகே. அதனால கர்மாங்கிறது நீங்க கொண்டு வந்த அனைத்து விஷயம் நான் தருவேன். சார், பொதுவா நம்ம இதற்கு முன்னாடி பல ஜென்மங்களா நம்ம நிறைய விஷயங்கள், பாவம் புண்ணியங்கள் செஞ்சு இந்த பிறவியில வந்து நம்ம பிறந்திருக்கோம். அதற்கான பலன்கள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா, ஜாதகம் ரிலேட்டடா இதுதான் உங்களுடைய கடைசி பிறவி, இதற்கப்புறம் நீங்க முக்தி அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும்ன்றாங்க. ஸோ இது எப்படி ஜாதகம் ரிலேட்டடா எப்படி பார்க்கறது? ஸோ இந்த பிறவி தான் உங்களோட கடைசி பிறவி. நீங்க இது வரைக்கும் என்ன பாவம் புண்ணியம் செஞ்சீங்களோ இது எல்லாத்தையுமே இந்த ஜென்மத்துல நீங்க அனுபவிச்சிருவீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது யார் யாருக்கு அமையும்? எந்த ஜாதக அமைப்பு இருக்கும்? லக்னம், லக்னாதிபதி. லக்னம்னா மிதுன லக்னம், ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், கன்னியா லக்னம், இந்த மாதிரி. அந்த லக்னாதிபதி மிதுன லக்னம்னா புதன், கன்னியா லக்னம்னா புதன், சிம்ம லக்னம்னா சூரியன், இந்த மாதிரி 12ல கேது அமைஞ்சு அது குருவின் பார்வை இருந்து லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் குரு சம்பந்தம் இருந்து அவங்களுக்கு இது கிடைக்கும். ஆனா இது கிடைக்கும்னு விதிகள் சொல்லப்படுது. கிடைக்குமாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். இதுதான் உண்மை. அதாவது விதிகள் வந்து இது சொல்லப்படுது. இப்போ நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அப்போ நீங்க வந்து ஒரு அஸ்ட்ரோ படல் பண்றவர் தானே, ஏன் வந்து இதை சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு எத்தனையோ ஒரு மக்களுக்கு நான் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுத்து அது என்ன வந்து சொல்யூஷன் வந்திருக்குன்னு நான் கண்ணால பார்த்துருக்கேன். அதை நான் சொல்லலாம். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப அதிகமாக நான் பார்த்துருக்கேன். யார் வந்து என்னால் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள வந்து டோட்டலாக வெளியில் கொண்டு வர முடியும். மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னா நாட் ஓன்லி ஆட்டிசம், லைக் ஹூ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இன் ஃபேமிலி, அவங்களோட இது எல்லாமே வந்து நான் நிறையா என்னோட ஸ்பெஷல் இது அதுலேருந்து வெளியில் கொண்டு வர முடியும். ஏன்னா என்னோட கேது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதனால் கொண்டு வர முடியும். அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இது எது நடக்கும், காசுக்கு இது வரும், ப்ரொஃபஷனுக்கு இது வரும், இந்த ப்ரொஃபஷன் வரும்னு சொல்லலாம். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இது எழுதப்பட்ட விதியை நம்ம சொல்கிறோம். அது நடக்குமான்னு கேட்டால் என் அம்மாவுக்கு தான் தெரியும். சார், நிறைய விஷயங்கள் நம்ம இந்த நேர்காணலில் பேசணும். அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு பல பேருடைய கேள்வியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை, எப்படி இருக்கணும், ஒரு வாழ்க்கையில் எது எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த நேர்காணலை எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. சந்தோஷம். நானும் ஆதன் டிவிக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி தன் தேகி வித்யான் தேகி மகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகிய புவனேஸ்வரி சர்வம் புவனேஸ்வரி.